ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் ஓடிடியில் வெளியான ஒரு 3 படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தி ஹண்ட். இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளாக இருக்கு. அதாவது மேகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு தன்னோட லெக்சரரே தன்னை செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா இல்லையா அப்படின்ற தீம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு நகரும். ஆக்சுவலாக நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஸோ இவங்களோட கொலீக்ஸான ஹாங் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து அந்த மேகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை நைட் டைம்ல நல்லா குடிச்சிட்டு பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னாதான் வீட்டுக்கு போறாங்க. மறுநாள் காலையில அந்த மேகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா தன்னுடைய விருப்பமே இல்லாம தன்னை வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம படத்தோட ஹீரோயின் லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியை பாத்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு ஆவரேஜான படம்னா டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேரு பாத்தீங்கன்னா Bring Her Back. இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளா இருக்கு. அதாவது ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பாத்தீங்கன்னா இவங்களோட அப்பா வந்து ரீசெண்டா தான் இறந்து போயிருப்பாரு. சோ இவங்க 2 பேரும் பாத்துக்கிறதுக்காக காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஹோம் கேருடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க போறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அங்கே போனதுக்கு அப்புறம் அங்க இதுக்கு முன்னாடி என்னமான ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடந்துச்சு, இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கிளைமரா சொல்லிடுறேன், இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பியர்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அந்த படத்துல ஒரு குட்டி பையன் பாத்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு வாயில அப்படியே கடிப்பான். தென் அதுக்கப்புறம் அவன் கையில இருக்கிற தோலை பாத்தீங்கன்னா அப்படியே அவன் வாயை கடிச்சு ஓடிவான். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பார்க்க போற படத்தோட பேரு பாத்தீங்கன்னா லண்டன் காலிங். இந்த படமே வந்து அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளா இருக்கு. அதாவது நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்மேனா இருக்காரு. பட் இருந்தாலுமே இவருக்கு வயசான காரணத்தினால சரியா பாத்தீங்கன்னா கன்னை வந்து ஷூட் பண்ண முடியல. ஒரு இடத்துல தப்பான ஆளை ஷூட் பண்ணதுனால இவர் பாத்தீங்கன்னா லண்டனுக்கு ஓடி போயிடுறாரு. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவர் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர்ஸ்க்கு வந்து தெரிய வருது. ஸோ இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் புது பாஸ் பையனை பார்த்தீங்கன்னா இவர் கூட வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காமெடியான சீக்வன்ஸ் எல்லாம் என்ன, அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் டூ வாட்ச் தான். படத்தில் வரக்கூடிய ஹியூமர் சீக்வன்ஸ்க்காக வேணா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி மூவிஸோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட காக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.